டோர்னமெண்டா ஒரே செமிஃபைனல் மேட்ச் பசுமலைப்பட்டி தளபதி வர்சஸ் ஊரத்திப்பட்டி 2 டீமுக்கான மேட்ச்சு. இந்த மேட்சும் 10 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் முருகா. ஃபர்ஸ்ட் ஒன் ஓட்டம் லைனில் வந்திருக்காரு. செம்ம பேஸில் போட்டுக்கான்னு சொல்லலாம். டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவளோட செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாரு. அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலாங்க. சிங்கிள். ஓடி பேசணும் வந்த குட்டி பரணி ஆன் ஸ்ட்ரைக். அவளோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார் மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருக்கான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே கொண்டு வந்திருக்காரு எங்க குட்டி. சாரிங்க, அடுத்த பால் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே பாலை போட்டாங்க. விக்கெட்டு போன பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் குட்டியோட விக்கெட் பறி போயிடுச்சு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை எடுத்து வந்து காலிலே போட்டான்னு சொல்லலாம். சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் 1 more பால். அப்படியாக்க வெயிட்டே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரின்னு சொல்லலாம். எங்க டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் தங்கராஜ் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்கன். எங்கள் விஜய் முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் இங்கே எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பேசணும் எங்கள் சச்சின் போன மேட்சோட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக ஆடிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போயிடும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரிங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங்கானில் ஒரு ஃபீல்டை வச்சு தான் வச்சுருக்காங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. ஒரு இன்சைட் அவுட்டு. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும். அந்த டீம் சிறந்த பக்கமாகவே போயிருக்கு. ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே மாதிரி ஆனாருங்க. இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. ஆனால் ரிசல்ட்டு அதே தாங்க போயிருக்கு. பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரி. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட முருகா கோல்டுக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அடித்தாரு. கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும். பிகைன் த சம்பிளாக போயிடுச்சுங்க பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி தாங்க அடித்தார். இந்த வாட்டியும் அங்கே ஃபீல்டர் இல்லை. தாண்டி போயிடுச்சு 4. பேக் டு பேக் 2 பவுண்டரி. நம்மள ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. அங்கே ஆளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஆடியன்ஸ் தான் கேட்ச் பிடிக்க பார்த்தாங்க. ஆனால் பிடிக்க முடியல. 6 போயிடுச்சு. இங்கே சூப்பரான ஒரு 6. 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. பசுமலைப்பட்டி தளபதி ஒருத்தர் சொன்ன காலுக்குள்ள பூந்து வந்துருக்குங்க. செம்ம பேஸில் போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு. அதே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 பவுண்டரி செக் பண்ணுவாங்க. 6 போயிருக்கு. இங்கே நேருக்கு நேர் ஒரு 6 உதவி பண்ணியிருக்காரு. போன பால் ஒரு டபுள். நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளர் நல்லா சாப்பிட்டாங்க. அங்கே அடிச்சுட்டாங்க. எந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டுன்னு பார்த்தா போயிடுறாங்களா? ஆனால் விக்கெட்டு போயிடுச்சுங்க. இங்கே சச்சினோட விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை விக்கெட்டுங்க. இங்கே சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் 2 பால்ல 2 விக்கெட். 4 ஓவருக்கு 44 4 விக்கெட்டை இருந்து நெல்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிஃப்த் ஓவர் போட எங்க ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். அரிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மரத்தில் போட்டு சாப்பாஞ்சு 1. 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். பாலோட தேர்ட் ஒன் போயிட்டு போட்ட வரைக்கும் இழுத்து போட்ட பால் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பால் வரைக்கும் போனாரு. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. 6 போயிடுச்சு. இங்க அஜய் பேட்ல இருந்து சூப்பரான ஒரு 6. அம்பேர் அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துட்டாங்க. 6ன்னு சொல்லியிருந்தேன். சாரி பவுண்டரி. பாலோட ஃபோர்த் ஒன் செம்ப தட்டி இருக்குங்க. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்க முகேஷ் போன பால் ஒரு வைடு.
நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பால். ஃப்ளோயர் போட்டு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். அங்கே அம்பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பால் எங்கிட்ட போகுதுன்னு பார்த்து 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். கேப்பில் தெளிவாக போயிடுச்சுங்க. இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 5 ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி தளபதி. 6வது ஓவர் போட எங்க கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் நோ ஃபுல் டாஸ். சப்போர்ட் பண்ணி போனது கிடைச்சிட்டு சிங்கிள் வாய்ப்பு பண்ண இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு. அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டர் தாண்டி போக ஸ்கொயர் லக்கு டீப் வச்சிருந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுவாரு. 2 ரன் ஓட்ட ஆயிட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திரையா போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பொனமல் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா நல்லா டேக் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் முகேஷோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு. 6 ஓவருக்கு 69. 7வது ஓவர் போட எங்கள் தங்கராசு குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால லோ போல் டாஸ் ஆகினாரு. அங்கே ஒரு ஃபீல்டர் தப்பு பண்ணால் இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக எடுத்திருக்காரு. 2 செம்ம பேஸில் போட்டிருக்காருங்க. அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பால். 4th ஒன் இன்சர் ஆயிட்டு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்க பார்த்தா விரட்டி போய்க்கிறாங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப். 2 ஓட்டாங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா போஸ்ட் ஆகிறாங்க. நல்லா டேக்கன். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் விக்கி சான்ஸ் விக்கெட்டுக்கு தாண்டி போயிடுச்சுங்க. இந்த பிகேந்த சம்மில் எங்கே போச்சுனே தெரில. அந்த மரம் இருக்கும் ஃபீல்டராலையும் ஜட்ஜ் பண்ண முடியல. லக்கிலி பவுண்டரி. 7 ஓவருக்கு 74. அவரோட ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்சுக்கான ட்ரைல போயிடுச்சு. இங்கே பவுண்டரி. ஆப்ட் ஏக்கர் எக்ஸலன்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிச்சதான் பார்த்துருக்காரு ஃபீல்டர். 2வது ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா முன்னாடி வந்து எடுக்கும்போது மிஸ் ஆகிட்டாரு. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஆடப்படான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். சிங்கிள். ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ரெடியாக பால் கண்ணாரு. போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணாரு. கொஞ்சம் தாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். டாட் பால். 8 ஓவருக்கு 81 அடிச்சிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டுக்கு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும். சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கு. அவரோட தேர்ட் ஒன் ஸ்லோயர். வேற ஏமாந்துட்டாருங்க. இங்கே ஸ்லோயருக்கு தெளிவான ஸ்லோயரில் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன். ஸ்னீ பேட்ஸ்மேனா இங்கே ரகு. ஃபுல் டாஸ். தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி விக்கெட்டுங்கும் போது ரிப்பன்ஸ் ஆடி கொடு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக மாற்றினா ஆல் அவுட் ஆகிருக்கும். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 86 அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி தளபதி. 87 டார்கெட் ஃபார் உரத்திப்பட்டி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். இங்கே ஸோ 87 மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சு குறைவான டார்கெட் தான். என்ன பண்ணுறாங்க பவுலிங் எப்படி போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கிரிக்கெட் ரசிகனால மட்டும்தான் இப்படி ஒரு அந்த இந்த கிரிக்கெட்டை நேசிச்சவங்க மட்டும்தான் இந்த வீடியோவில் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். வேற யாரும் அதை வந்து செய்ய முடியாது. வீடியோ எடுக்கிறவங்களோ வேற யாரும் செய்ய முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒரு ஆள் அதை மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க முடியும். அவர் வந்து அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணி கொடுத்துருக்காருங்க. இத்தனை வருஷமா அது எவ்வளவு ஒரு கமிட்மெண்ட் இருந்தோ நம்ம ஊருக்காக வந்திருக்காருங்க.
கண்டிப்பா ஜெயாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணணுங்க. அந்த அளவுக்கான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்ஸ் டு கமெண்ட்ரி ஷாஜகான் அண்ணன், அதே மாதிரி கார்த்தி அண்ணன். ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ண நாராயண அண்ணன் அண்ட் கமிட்டி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பேக் டு பேக் 2 டோர்னமெண்ட்டில் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, கமிங் பேக் டு கிரிக்கெட். அப்படி ஆக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாலோட செகண்ட் ஒன் அகைன் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 பால் 2மே டாட்டா மாற்றிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டாருங்க, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. பாலோட ஃபோர்த் ஒன் ஷாட்டுக்கான ட்ரை, விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஃபஸ்ட் ஓவர்லேயே குட்டி பேஸ் பண்ணா எங்கள் வீரா ஃபர்ஸ்ட் பால் ஹேக்கிங் லென்த்தில் போட்டிருக்காருங்க. அதிகமான பால் தெளிவாக ஏக்கர் அடிக்கிறாருன்னு சொல்லலாம். எங்கள் பகுதி மக்கள் மல்லாது பிற மாவட்ட மக்கள் மனதிலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு. அதை மரமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு எங்கள் பசுமலை பட்டிக்காக. சிங்கிள் முதல் ஓவருக்கு 6 எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடித்த டார்கெட்டுக்கு செகண்ட் ஓவர் பட சச்சின் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸுங்க. கொஞ்சம் தான் ஸ்டம்பில் தட்டிருக்கோம். டாட் பால். செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் போக முடியுதான்னு பார்த்தா தான் பிடிச்சாரு. சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எப்படி போட்டாரோ அதே மாதிரி போட்டார். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸா. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேப்பில் தான் போயிருக்கு. பாஸாக சிங்கிள் ஓடிடுறாங்களே தான் ஹேரடி அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில் ஃபீல்டரே இல்லை, பவர் பிளே இல்லாத காரணமாக போயிடுச்சு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்டிங் வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டிருக்காரு. கம்பேக்கிங் ஆன போலா போட்டு இங்கே ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்களா? எஸ், 2 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. மூணாவோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ரன் ஓடிடுறாங்களா? நல்லா ஸ்டாப். டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் கூப்பாட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. இன்னொரு ஃபீல்டர் சேவாக்கு விரட்டி போயிருக்காரு. நல்லா ஸ்டாப். அடுத்த ரன் வர்றாங்களான்னு பார்த்தா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்கே 6 நல்ல தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. போன பால் 6 அடிச்ச கான்ஃபிடன்ட். அந்த பால் தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிங் லென்த் எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் குட்டி. டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால், முக்கியமான பால். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் கேப்பில் போய்க்கிருக்கு. ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போயிடுறாங்களா? விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீலிங்கை போட்டு 1 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. 2ஓட ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 25 ரிமினி இருக்க. 7 ஓவருக்கு 60 62 அடி. விகேந்திர சம்பளா அடிச்சாருங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ், நல்லா டேக்கன். நெக்ஸ்ட் நீ பேச போனால் எங்கள் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கொடுத்தாங்க. நல்லா டேக்கன். போன மேட்ச்லேயும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. அதையும் வச்சு சிங்கிளாக இருக்கும். சிங்கிள் போட்டாங்க. போன பால் ஒரு டபுள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தார். ஆனால் கேட்ச பிடிக்க முடியல. 4 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சுக்கான 5th ஓவர் பட எங்கள் சச்சின் கேமரா தட்டு இருக்கு. விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பை ஓப்பன் காட்டி அதுக்கப்புறம் கவர் பண்ணார். நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள்.
பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போன பால் ஒரு வெடிப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர், பிடிச்சிட்டாங்க. நல்லா டேக்கன். ஸோ இந்த ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான பேட்ஸ்மேன் முருகேஷோட விக்கெட்டு. ஒட்டுமொத்த பிளேயரும் அந்த ஃபீல்டரை போய் பாராட்டுறாங்க. சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். அவரோட லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6 அலட்சியமாக அடித்தார். நான் உள்ள விழுவுன்னு பார்த்தேன், வெளில போய் விழுந்திருக்கு. இங்கே முருகா பேட்டில் இருந்து ஒரு 6. 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. ரிமினிருக்கு 5 ஓவருக்கு 44 அடிக்கணும். இந்த மேட்சுக்கான 6வது ஓவர் போட இங்கே விக்கி 30க்கு 44 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்துட்டு இருக்காங்க. போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போட்டாங்க. இங்கே நல்லா டேக்கன். 2வது பாலில் விக்கெட் இழக்கிறாங்க. எஸ்னி பேஸ் பண்ணா இங்கே செல்வா. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே யங்ஸ்டர் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட் எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்கே விக்கி டாட் பால். போன பால் ஒரு வீடு. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு பாலை. சான்ஸ் ஃபார் 1 2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இன்னொரு ஃபீல்டர் சிங்கிள் மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. ஃபீல்டர் ரெடியாகவே இருக்கணும். நல்ல ஸ்டாப் சிங்கிள். 5 ஓவருக்கு 49. ரிமினி இருக்கா 4 ஓவருக்கு 39. மேட்சுக்கான முக்கியமான ஓவர் போட முகேஷ். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா புடிச்சிட்டாங்க. இங்கே அந்த டீம்ல இருந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேட்ஸ்மேன் இங்கே தங்கராசு. சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டை விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. கேட்சா பிடிக்க முடியல. பால் டிவேட் ஆகி போயிடுச்சு. 2 ரன் விட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே 6 மேட்ச்சில் ஒரு 6 அடிச்சு இங்கே ட்விஸ்ட்டை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். 30 கிட்ட தான் அடிக்கணும். இன்னும் சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாட் பால். பாலோட வித் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கையிலேயே போயிருந்து மிஸ் பண்ணிட்டாரு. 7 ஓவருக்கு 59 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 18க்கு 28. அடுத்த ஓவர் போட அஜய் கேப்பில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. 17க்கு 24. நெக்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பேல் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமான நேரத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே விக்கெட். லாஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் 24 அடிக்கணும். கார்த்திக் வந்திருக்காரு. காலில் பட்டு போயிருக்கு. பிகைன் த ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா. பவுண்டரி போனால் மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும் போது ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே ஃபீல்டர். சிங்கிள். சொன்ன டயத்தை விட டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 ஃபீல்டர் சர்க்கிள்குள்ளே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரையா போயிருக்கு. இதுவும் சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. எங்கள் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எல்லாவது ஓவர் போட எங்கள் மதன் குயிக்காக டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. எங்கள் டாட் பால் எக்ஸலண்ட் டெலிவரி. எங்கள் டாட் பால் ரிமைனிங் 20-21 அடிக்கணும் அப்படிங்கிற நிலமையில இங்கே சூப்பராக போட்டுக்கிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கேட்சை பிடிச்சா மேட்சை இங்கே வின் பண்ணுவாங்க. இதோட இந்த டோர்னமெண்ட்டில் கிராண்ட் ஃபினாலேக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லலாம் பசுமலைப்பட்டி. மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவான ஸ்கோரு. ஆனால் இங்கே ஸோ செம்மையாக டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் பசுமலைப்பட்டி. ஸோ இன்னையில் பசுமலைப்பட்டி அந்த மாற்றத்தில் பக்கத்தில் தான் நிறையா பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே